அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 34 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடிச்சு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. இப்போ நான் போகிற அடுத்த எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச முயற்சி பண்ணுங்கள். கூடவே இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 33 வீடியோ போட்டுப்போம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ இந்த ஸ்டோரியே புரியும். ஒரு ஜலக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா. இந்த எபிசோட்ல ஹீரோவும் ஒரு பில்டிங் மேல நின்றுட்டு இருக்க அவனும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். எந்த ஒரு நிலைமையில இந்த சிட்டில நான் சலாட போட்டு அவனை தேடி கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். என்ன நான் பண்ண வேலையால அவன் இந்த இடத்துல பாதிக்க கூடவே பார்ட்டி எப்ப வச்சாலுமே சரி கண்டிப்பா அவன் இந்த இடத்துல இருந்து மீட்டு தான் வருவேன். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இந்த சிட்டியை விட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா ஜின்வோ ஒரு ரேங்க் காம்பட் ஹண்டர். அவனால முடிஞ்சளவுக்கு சிவிலியன்ஸுக்கு மட்டும்தான் உதவி பண்ண முடியுமே தவிர ஹை லெவலான ஹண்டர்ஸ் யாரையுமே எதிர்க்க முடியாது. பட் அவனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இருந்தாலுமே கல்பிரிட் யாரா இருக்கும்? மிஸ்டர் ஓ வந்து என்கிட்ட சொன்னது ஜின்வோ உங்களுக்கு கால் பண்ணலையா, அவன் இன்னமும் வரலையே, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டான். பட் ஆனா அந்த இடத்துக்கு அவன் வரல. நான் வந்து இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே பெரூரில் வராத போது மிஸ்டர் ஊ சொன்னது ஸ்கேவேஜர் கல்ட்டிலேருந்து யாரோ வந்து கூட்டின்னு போயிருக்காங்க. அப்போ ஸ்கேவேஜர் கல்ட்டில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அவனை வந்து கடத்தின்னு போயிருக்கணும். யாரா இருக்கும் அது? மிஸ்டர் ஒயிட்டே இந்த விஷயத்தில் இன்வைட் ஆகி கேட்டிருந்தாலுமே யாருன்றது கூட அவங்களுக்கு தெரியல. யார் அந்த அண்டரா இருக்கும்? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது வாங் டாங்ஸ் அக்கா தான் இருக்கணும். அவனை நான் கொன்னதுனால அவனுடைய அண்ணங்காரனான டாங்ஸோ ரொம்பவும் கடுப்புல இருப்பான். அந்த ஒரு விஷயத்தினாலதான் கண்டிப்பா இவ்வளோ நாள் காத்துனது இருப்பான் எங்க 2 பேருக்காக. அமெரிக்கால வந்த பிறகு அவன் தம்பியோடைய டெத்துக்கான காரணம் என்னன்றது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக ஜின்ஹோவை கடத்திருக்கணும். ஏன்னா டஞ்சனை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து சர்வே ஆகி வந்ததுனால அவனுடைய தம்பியை கொன்னது கண்டிப்பா நாங்க யாரோன்றது தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஓ வந்து எனக்கு அப்பவே எனக்கு நிறைய வார்னிங் கொடுத்தாரு. அவன் உண்மையை கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், உன்னை எப்படி இருந்தாலும் தேடி வந்து கொல்லுவான்னு. அந்த டைம்ல நான் நிறைய கவலைப்பட்டேன். பட் இருந்தாலுமே அவன் கிட்ட நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாட்டாம ஒவ்வொரு விஷயத்துல என்னுடைய வேலைகள் மட்டும்தான் என்ன அவங்ககிட்ட இருந்து தள்ளி போக வச்சுது. அதுக்கு காலமும் கூட சேர்ந்து கை கொடுத்ததுனால அவனை நான் நேரடியாக சந்திக்க முடியாத வாய்ப்பு போயிடுச்சு. என்ன டார்கெட்டா கிடைக்கிறதுனால அடுத்த டார்கெட்டா அவன் ஜின்வோவை செலக்ட் பண்ணியிருக்கான். நான் பண்ண பெரிய தப்பே அவனுக்கு ஒரு ஷேடோ சோல்ஜரை கூட அசைன் பண்ணவே இல்லை. எல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் அடுத்த முறை இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா அவனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் இவனுங்களை சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் தாம்சனும் இந்த இடத்துல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா அவங்கள பத்தி எதனா நியூஸ் கிடைச்சதா? இல்ல சார், எதுவுமே கிடைக்கல. டாங்ஸ் அவனோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண யோசிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஈவன் அவன் ஒரு எஸ் ரேங்கர் அண்டரா இருந்தாலுமே சஞ்சின்வோ காட்டிலும் அவன் ரொம்பவும் டிஃப்ரெண்ட் ஆனவன். அவனோட பவர்ஸுக்கு இவனோட பவர்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்றது அவன் புரிஞ்சுக்காம ரிஸ்க்ல போய் விழ போறான். நான் எப்படி இந்த இடத்துல ரொம்பவோ கவலைப்படுறேன்னா டாங்ஸ் அவன் நடிச்சு சஞ்சின்வோவை கண்டிப்பா அவனுடைய கில்ட் மெம்பரை நினைச்சு கண்டிப்பா வருத்தப்படுவான். அவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இவனுடைய உயிரை எடுத்துருவான் போலியே. நான் அடுத்த கட்டமா எதனா பண்ணணும். அதுக்கப்புறம் தாம்சவும் எனக்கு கண்டிப்பா ஒரு சில அண்டர்ஸ் தேவை. அவங்க கிட்ட போகும்போது லாரா கிட்ட சொல்றான், லாரா நான் சொல்ற விஷயத்த பாரு, நீங்க சொன்ன மாதிரி தான் சார் பார்த்துட்டு இருக்க. ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி ரோல அனலைஸ் பண்ணது ஃபுல்லா மிஸ்டர் டாங்ஸோ வந்து அவருடைய மூமெண்ட் வந்து பாஸ்ட் மந்த்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கூடவே அவளுடைய அன்பிளான்ட் லொகேஷன்லாம் வேற இடத்துல தெரியப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா சரௌண்டிங்ல தான் எங்க இடத்துல இருக்கணும் அவரு. சரி ஓகே, எனக்கு இப்பவே எல்லா அண்டர்ஸும் வரணும். இந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்புறோம். நல்லா புரிஞ்சு சார். முட்டாள்தனமா பண்ணிட்டான். எப்படியாச்சும் இதை கன்வின்ஸ் பண்ணி கூடவே ஃபெடரல் கில்ட் கிட்ட கோஆபரேட் பண்ணி ஆகணும். இப்ப ஸ்கேவேஜர் கில்டோடைய மேனேஜ்மெண்ட் ரூம் காமிக்க அந்த இடத்துல இருக்கவங்க பதறானுங்க. என்னடா சொல்றேன்? அப்பன்னா ஸ்கேவேஜர் கில்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க லம்பாளுங்கள்ல பெரூர் பேரை சொல்லி அந்த இடத்துல அந்த ரஞ்சின்வோடைய கில்ட் அந்த வாய்ஸ் கில்ட் மாஸ்டரை கூடத்துன்னு போயிருக்கானுங்க. அடடா, மிகப்பெரிய பிரச்சனை ஆக போதே. இதனால சஞ்சின்வுக்கும் டாங்ஸுக்கும் இடையில சண்டை போட போதுன்றாங்க. சார் இப்பவே எல்லா மெம்பர்ஸையும் இந்த இடத்த விட்டு கிளம்பி கண்டுபிடிக்க சொன்னார். அவங்கள எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஓகே சார். அடுத்த கட்டமா இருக்கிற ஷெட்யூல்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டான். ஏன்னா ஆல் அண்டர்ஸையும் வர சொல்லியிருக்காரு தாமஸ் ஆண்ட்ரே. அதனால சொல்றேன். ஓகே டெபுட்டி டைரக்டர் யோசிக்கிறாரு. என்டையர் ஸ்கேவேஜர் கில்ட் வந்து அந்த இடத்துல அனுப்பினா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரே டைம்ல பல இடத்துல தேடணும். கூடவே சஞ்சின்வோவை தடுக்கணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்னதான் இங்க நடக்குது? அப்படி என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ பழஞ்ச ஒரு ஃபேக்டரி காமிக்க அந்த இடத்துல ஒரு 3 பேர் நம்ம ஜின்ஹோவை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. நான் உண்மையாடா சொல்றீங்க? இவன் நல்லா தான் இருக்கானா? ஏதோ ஆயிடுச்ச மாதிரி தெரியுது. இவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ ஏன் கவலைப்படுற? ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட இருந்து எனக்கு தெரிய வேண்டிய தகவல்கள் தெரிஞ்ச மட்டும் போதும் அப்படின்னு டாங்ஸோவா அவனை மறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள யோசிக்கிறான். என்னுடைய கில்ட் மாஸ்டர் தாமஸ் ஆண்ட்ரே அவரு சஞ்சின்வோ மூலியமா எந்த விதமான பிரச்சனையும் அவங்க கூட வச்சுக்காதுன்னு சொன்னாரு. அதை பத்திலாம் யாரு கவலைப்பட்டான்? எனக்கு உண்மை என்னவோ அது
தேவை. அதை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன். பட் ஆனா சஞ்சீன்வு அந்த விஷயத்துல வரலனா என்ன, எனக்கு தான் இன்னொரு தடையுமா இவன் இருக்கல, இவங்கிட்டயுமா தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல உண்மை என்னடா நடந்துருச்சுன்னு. என்னோட பிரதரோடைய சாவுக்கு பின்னாடி அந்த டஞ்சன் உள்ள என்னமோ நடந்திருக்கு. இவங்க 2 பேருக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒன்னு இவன் கொண்டு இருக்கணும், இல்ல அவன் கொண்டு இருக்கணும். அதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன். சஞ்சீன்வு தான் கண்டிப்பா என்னுடைய பிரதரை கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன பிசினஸ்க்காக இவனை இந்த இடத்துக்கு பிடிச்சி வச்சிருக்கேனா, யூஜின் இவன் வாயிலேருந்து என்ன உண்மை வருதுன்றதை நான் பார்க்கணும். டேய் எழுஞ்சுக்கடா, நான் சொன்ன எழுஞ்சிக்கன்னு சொல்லிட்டு அவன் மார்லயே குத்து கதறான். அப்ப கூட இருக்க ஒருத்தனும் ஐ கெஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் நல்லா தானே இருக்கான். ஏன்னா நீ கொடுக்குற அடிக்க பார்க்கும் போது இந்த இடத்துல சாதாரண பர்சனா இருந்தானா கண்டிப்பா செத்துட்டு இருப்பான் நேற்றுக்கு. ஆனா இவனுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்க போல, அதனாலதான் இன்னமும் உயிரோட இருக்கான். இல்லடா வாழணும்ன்ற ஆசை இருக்கு, அதனாலதான் என்னுடைய தம்பியை கொண்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு நல்ல கட்ஸ் இருக்கு, அதனாலதான் எந்த ஒரு உண்மையை சொல்லாம நம்ம பண்ற சித்திரவதெல்லாம் அப்படியே ஏத்துட்டு இருக்கான். இவனுக்கு என்னமோ பண்ணதான் கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு தலையை அப்படியே மோதுறான் செவுத்துல. எங்க பாடுறா, எனக்கு உன்னை கொல்லணும்லாம் எந்த விதமான ஆசையும் கிடையாது. என்ன அன்னைக்கு டஞ்சன் உள்ள நடந்துன்ற விஷயத்த மட்டும் சொல்லிடு, நான் இந்த இடத்துல விட்டுறேன். அப்படி நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என் பக்கத்துல இருக்கான் பாரு இவன், நான் எந்த அளவுக்கு உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணி நரக வேதனையை கொடுப்பேன். எப்பெல்லாம் நீ சாகர நிலைமைக்கு போறியோ அப்பெல்லாம் உன்னை ஹீல் பண்ணி ரெக்கவர் பண்ணுவான். அப்படிப்பட்ட வழியை நீ அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சினா நடந்த உண்மையை சொல்றா அப்படின்னு போட்டு தலைவனை மிரட்டிட்டு இருக்க. அவனும் அது வந்து என்னது சொல்லு அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டே இருக்கும் போது நக்குடா அப்படின்ற மாதிரி நடுவரில் காமிக்க. அவன் பார்த்து அடுத்த நிமிஷம் போய் வெறுப்புல போட்டு வச்சு அப்படியே அந்த மூஞ்சி எடுத்துன்னு போயிட்டு அந்த பின்னாடி கம்பத்திலேயே அடிக்க. மிஸ்டர் வாங் ஈஸியா முடிக்க வேண்டிய வேலையை எப்படி கஷ்டப்பட்டு பண்ணீங்க. இவன் செத்துட்டானா உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிடுது, அதுக்கு தான் சொல்றேன். அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாதுடா, எல்லாமே நான் கேர்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த நாய் ஒழுங்கா என்னுடைய பதிலுக்கு பதில் சொல்லியிருந்தானா இந்த நிலைமை வந்திருக்காதுல, இவன் எப்படிக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா பயங்கரமான நிலைமையில இருக்கேன். நான் எக்காரணத்தை கொண்டு அவரை காட்டி கொடுக்க மாட்டேன். இவன் ஒரு பீஸ்ட், இவங்கிட்ட நான் அவரை காட்டி கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு அவனும் பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஒரு ஷேடோவும் வர. இவனும் என்னடா இதுன்னு பார்த்தாலும் நம்ம ஹையா இருக்க ஒரு ஷேடோ தான் வந்தது, அதுவும் நம்ம ஹீரோவோடது. டாங்ஸோ இதை பார்த்துட்டு என்னது ஹார்க்கா பக்கத்துல எதுனா ஒரு டஞ்சன் உடைச்சுதான் இது வந்திருக்கணும், இது கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்றேன். அதுக்கப்புறம் அதுவும் பயந்துட்டு இருக்க. அடடா என்னமோ வியடா இருக்கு, உன் கதை இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாங்ஸ் வந்தது வந்து அந்த பீஸ் அடிக்கலாம்னு பார்க்க அடுத்த நிமிஷமே அதுவும் பயந்துட்டு டக்குன்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு வாய்ஸ். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காமிக்க. ஜின்வும் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பெருவும் இவங்க தான் என்னுடைய கிங்கோடைய மதர். எங்க பாரு ஜின்னா, உன்னுடைய அண்ணன் வந்து அந்த இடத்துல கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கான் அப்படின்னு டிவியில பார்த்தா போட்டுட்டு இருக்க. உண்மையாவா என்னோட கிங் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவனுக்கு ஒரு சென்ஸ் தோணுது. அந்த ஃபீலிங் சிமிலரான விஷயமாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ்டர் பார்க்கையும் காமிக்க அவர் ஒரு டஞ்சன்ல ரைடுக்காக போறதுக்காக ரெடியா இருக்காரு. அப்ப கூட இருக்க அசிஸ்டன்ட்டும் அவருடைய ஷேடோ அசையத்தை பார்த்துட்டு இவன் பதறான். ஆடடா என்னடா இதுன்னு பாக்க. சாரி என்னாச்சுடா ஏன்டா பதற சார், உங்களுடைய ஷேடோ இப்போ நவுந்தது. டேய் என்னடா வளர்ட்டு இருக்க, குடிச்சிட்டு இருக்கியா என்ன வந்துருக்கியா சார், நான் அவனை குடிக்கல உண்மையை தான் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோவுடைய சென்ஸ் தான். அவன் ரொம்பவும் மனதளவில் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால எல்லா விதமான ஷேடோஸ்க்கும் அலவுட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்கேவேஜர்கள்ட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கானுங்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக. டாம்சனுக்கும் காரை நிறுத்துங்க. டேய் நான் காரை நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஆல்ரெடி அந்த இடத்துல சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல. இவனுக்கு காரை நிறுத்தாதனால அவன் கட்டு போயிட்டு அந்த இடத்துல அந்த காரோடைய கதவை உடச்சிக்கின்னு அந்த இடத்துல ஓடுறான். சரி என்னுடைய லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி வாங்க, நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளம்புறேன். ஓகே சார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்ப. இந்த கார் உடச்சதுக்கு எல்லாத்துக்குமே அவர் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஆமா இதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்துட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் வயிற்றுல ஒரு குத்து கொடுக்க. தலைவன் அந்த இடத்துல போய் வீரான் பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். அவன் நிக்கிற பொசிஷனே வெறித்தனமா இருக்கும். டாங்ஸோல ஒண்ணுமே கிடையாது நம்ம ஹீரோக்கு முன்னாடி. அந்த மாதிரி போஸ்ட் கொடுக்க அதோட இந்த இதில் இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கமான இந்த எபிசோட வேற லெவலாக இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருப்பேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.